நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது முதலாவதாக தங்களின் 2 முன்கைகளையும் கழுவுவார்கள். பின்னர் தொழுகைக்கு உழு செய்வது போல் உழு செய்வார்கள். பின்னர் விரல்களை தண்ணீரில் மூழ்கச் செய்து அதை கொண்டு தலைமுடியின் அடிப்பாகத்தை கோதுவார்கள். பின்னர் அவர்கள் தலையின் மீது 3 முறை கையினால் தண்ணீரை கோரி ஊற்றுவார்கள். பின்னர் தங்களின் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரிலே 248வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்காக நான் தண்ணீர் வைத்த போது அவர்கள் தங்களின் 2 முன்கைகளையும் 2 அல்லது 3 முறை கழுவினார்கள். தங்களின் இடக்கையில் தண்ணீரை ஊற்றி தங்களின் மர்மஸ்தலங்களை கழுவினார்கள். தங்களின் கையை பூமியில் தேய்த்து கழுவினார்கள். அன்று பூமியில் தேய்த்து கழுவுவது அழுக்கை போக்கும். நாம் இன்று